வணக்கம். நான் வந்து முத்துப்பேட்டை அப்படிங்கிற கிராமத்திலேருந்து கிளாட்வின் என் பேர். நான் இந்த முத்துப்பேட்டைன்ற ஊர் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரகுநாதபுரத்துக்கும் பெரியபட்டினத்துக்கும் இடையில இருக்குது. இந்த முத்துப்பேட்டை தான் வந்து சிஎம் விஜய் அவர்களோட பூர்வீக கிராமம். இதை நாங்கள் சொல்லலை, விஜய் அவர்களோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இதுக்கு முன்னே வந்திருக்கும் போதே அதை தெளிவுபட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த முத்துப்பேட்டையில் வந்து அவங்க ஒரு 3 தலைமுறையாக இங்கே வாழ்ந்திருக்காங்க. சேனாதிபதி, அவங்களோட தந்தை சேனாதிபதி, அவங்களோட தாத்தா சிஎம்க்கு வந்து பாட்டன். அந்த 3 தலைமுறை வாழ்ந்தாலே நம்ம வந்து பூர்வீகம்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அவங்க வந்து 3 தலைமுறை வாழ்ந்ததுனால இதுதான் எங்களோட பூர்வீகம்ன்றதை சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எப்போ வந்தாங்கன்னா, கடந்த வருடம் வந்து அவங்க அப்பாவோட கல்லறையை வந்து சீர் செஞ்சுட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு 200 பேருக்கு பிரியாணி எல்லாருக்கும் போட்டு உறவினர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போனப்போ இங்கே ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் வந்து வெத்தலை கொடிக்கால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவரோட அப்பா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், சேனாதிபதி பிள்ளை அப்படின்றவர். அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தங்கச்சி மடம் இங்கே காமன்கோட்டை நம்ம சத்திரக்குடியிலையும் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து முடிச்சுட்டு அவர் இங்கேயே இருந்து இறந்து போயிருக்காரு. ஆனால் விஜயோட தந்தை வந்து 10ஆம் வகுப்பு முடித்த உடனே சினிமாவில் இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அவர் சென்னை போயிட்டார். அதனால் அங்கே தான் வந்து விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஆனால் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். இன்னும் விஜயோட தந்தை வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களோட கல்லறைக்கு வந்து அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வர்றாங்க. சிஎம் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. சிஎம்மோட பெரியப்பா உயிரோடு இருக்கார். அவர் பேர் வந்து ராஜசேகர். அதுக்கடுத்து தனசேகர் அவர் இறந்துட்டார். அவங்க தங்கச்சியும் இறந்துட்டாப்புல. இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து அங்கே அந்த கல்லறையில் பார்த்திங்கன்னா யாருன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அண்ட் கோ அவரோட தந்தை அவர்.